வணக்கம். சம்பத்குமார், புதுக்கோட்டை, வாமுனி யூடியூப் சேனலுக்காக. அரசாங்கத்தில் நிறைய பேருந்துகள் வசதிகள் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் நம்ம செய்திகளில் பார்க்குறோம், ஒரு பேருந்தில் எந்த அளவுக்கு அசௌகரியங்கள் இருக்குது அப்படிங்கிறதுல மக்கள் அதில் ஏறி பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப போராடுற மாதிரியான நிலைமையும் ஒவ்வொரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. சில குளிர்சாதன பேருந்துகள் இந்த கோடை காலத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது தொலைதூர பயணங்களுக்கு. ஆனால் அதில் சரியானபடி அந்த குளிர்சாதன பெட்டி இயங்கிறது கிடையாது. மக்கள் அதில் அவதிப்படுறாங்க. அங்கேயும் அப்படி தான் இருக்குது. நகர பேருந்துகள்னு இலவச பேருந்துகள்லையும் பல இடங்களில் பார்த்தா ரொம்ப விதவிதமான பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக தமிழ்நாட்டில் பேருந்து, அதுவும் அரசு பேருந்துங்கிறது ஒரு மிகப்பெரிய நிறுவனம். கிட்டத்தட்ட 20,000 வாகனங்கள் இதில் பயணிக்குது. அவ்வளோ பெரிய நிறுவனம். அதை போக்குவரத்து துறை பராமரிக்கிறாங்க. அப்படிங்கிற போது சில இடங்களில் சில பிரச்சனைகள் வருந்தான். ஒரு தனியார் நிறுவனம் அப்படின்னா 4 பேருந்து 6 பேருந்துங்கிற போது அதை சரி பண்ண முடியும். 4000 பேருந்து 6000 பேருந்து ஒவ்வொரு கோட்டத்துக்கு அப்படிங்கிற போது அதை பராமரிக்கிற போது பல்வேறு பிரச்சனைகள் வருந்தான். ஆனால் அதையும் தாண்டி பல புது விஷயங்கள் வருது. அதை நம்ம வரவேற்கிறோம். புதுசாக பஸ்ஸு கொண்டு விடுறாங்க. ஏசி பஸ்ஸுங்கிறாங்க, டீலக்ஸ் பஸ்ஸுங்கிறாங்க. இது மாதிரி பல்வேறு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் சில மோசமான நிகழ்வுகளும் நடக்குது. படியில் நின்று உள்ளே போக இடம் இல்லாமல் படியில் நின்றுக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு படி பிச்சுக்கிட்டு தனியாக விழுந்துடுது. போன மாதம் பார்த்தா ஒருத்தர் எந்திரிச்சு நின்னார் இறங்குறதுக்கு. ஏன் ஒரு சிரமப்பட்டு வாசலில் போய் இறங்கணும், அவருக்கு இங்கே வசதி பண்ணி கொடுப்போம்னு எந்திரிச்சு நிற்கிற இடத்துல திறந்து விட்டுட்டாங்க. டொக்குன்னு கீழே விழுந்தார். ரோட்டில் இருந்து அவர் எந்திரிக்கிறாரு, பஸ் அவரை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது போன மாதம் நடந்தது. இப்போ சமீபத்தில் திருச்சியில் நடந்தது. திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கம் போகிற பஸ்ஸில் ஒரு வளைவில் வேகமாக டிரைவர் வண்டியை திருப்புறாரு. பின்னால் கண்டக்டர் சீட்டில் உட்கார்ந்துருந்த கண்டக்டர் அவர் மட்டும் விழுகலை, சீட்டோட அவர் வண்டி திரும்புதுன்னு சீட்டை ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சிருக்காரு. இவன் பார்த்தான், நீ விழுகிறதுன்னு முடிவு கட்டியாச்சுன்னா அப்புறம் என்ன சீட்டை பிடிக்கிற அப்படின்னு சீட்டையும் சேர்த்து பிச்சுக்கிட்டு போய் ரோட்டில் விழுகிறார். பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, சீட்டோட கண்டக்டர் ரோட்டில் கிடக்கிறார். இப்போ இதை சமீபத்தில் பார்த்தோம். உடனடியாக அரசாங்கம் எல்லாருக்கும் தகவல் சொல்லி 48 மணி நேரத்துக்குள் எல்லா பேருந்துகளையும் ஆய்வு பண்ணி உடனடியாக அறிக்கை கொடுக்கணும். எவனாவது ஒன்று பிச்சுக்கிருச்சுன்னா அப்போ தான் உடனே ஆய்வு பண்ணணும், அறிக்கை கொடுக்கணும். படி பிச்சுக்கிருச்சா எல்லா பஸ்ஸுலையும் படி சரியாக இருக்காப்பார். சீட்டுக்கிட்ட பிச்சுக்கிச்சா எல்லா இதுலேயும் சீட்டு நல்லா இருக்காப்பார். ஒரு ஸ்கூல் வேன் அடிபட்டுச்சா ஸ்கூல் வேனை பூராப்பார். சாதாரண பார்க்குற வேலையே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நான் முதல்ல சொன்னேன், நல்ல விஷயங்களும் இருக்குன்னு. பல ஏசி பஸ்ஸுன்னு பேராக இருக்கும். சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல, இந்த வெயில் நாளில் ஏதோ ஜன்னலை திறந்து விட்டால் அனல் காத்தாவது வரும். இந்த ஏசி பஸ்ஸுன்னு ஏசி வேலை செய்யாது, திறக்கிறதுக்கு ஜன்னல் இருக்காது, அது ஃபிக்ஸடாக இருக்கும். அப்போ உள்ளே இருக்கிறவனுக்கு என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் இருந்தார், அப்பர் சுவாமிகள். அவரை அந்த சுண்ணாம்பு காலவாயில் வச்சுருப்பாங்க. அவர் அது ரொம்ப இன்பமாக எனக்கு இருந்துச்சுன்னு சாமி கும்பிட்டு எந்திரிச்சு வந்தாருன்னு கதை உண்டு. அந்த மாதிரி காலவாயில் வச்ச மாதிரி பயணிகள் அப்படி இறங்குறாங்க அந்த ஏசி பஸ்ஸை விட்டு. ஏன்னா ஏசி சுத்தமாக வேலை செய்யலை. ஏசி வேலை செய்யலைன்னா பணத்தை குறைச்சிக்கணும்ல, அதுவும் கிடையாது. அது முழுக்க முழுக்க அப்படியே தான். எல்லா சிரமத்தையும் அந்த பேசஞ்சர்கள் பயணிகள் அனுபவிக்கிறாங்க. இப்போ இந்த ஆய்வெல்லாம் நடந்து முடிஞ்சு இன்னது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. எல்லா வண்டியிலையும் கண்டக்டர் சீட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டியா, ஓகே போகலான்ட்டுருவாங்க. அடுத்த மாதம் என்ன தெரியுமா வரப்போகுது, ஜூன் மாதம் டிரைவர் சீட்டுக்கு பிச்சுக்கிட்டு போய் டிரைவரு வெளியில் விழுந்துட்டார், சீட்டோட டிரைவர் போய் விழுந்துட்டார், பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு பேசஞ்சரோட அப்படின்னு ஒன்று வரப்போகுது. அது வர்ற அன்றைக்கி நான் மறுபதிவு உங்களுக்கு போட்டு அதை காட்டுறேன். ஏன்னா அது வரையிலும் டிரைவர் சீட்டை பற்றி கவலை நம்ம அரசாங்கத்துக்கு இருக்காது. அந்த போக்குவரத்து கழகம் அதை பற்றி நினைக்காது. ஏதோ ஆடு மாடுகளை கேரளாவுக்கு ஏற்றுற மாதிரி சில பஸ்ஸு நம்மளை ஏற்றி கொண்டுட்டு போவாங்க.
பல நேரங்களில் வெயில் அடிக்கிறது இப்போ கொடுமை தாங்கலை. ஆனால் இவ்வளோ வெயிலாக இருக்கே மழைன்னு சொன்னால் பல நேரங்கள் கொடை பிடிச்சிக்கிட்டு பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கிற பயணிகளை பார்த்துருக்கோம். அவ்வளவு மோசமாக இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். ஆட்சி பொறுப்பில் யார் இருந்தாலும் சரி, எந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் சரி, பயணிகளை கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பெரிய அலுவலர்கள் ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு தனி வெஹிக்கிள் கிடையாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையிலும் எந்த அலுவலரும் தனி வெஹிக்கிளில் அரசு அலுவலகத்துக்கு போகக்கூடாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் தான் வரணும். வைங்க, அப்போ தானே தெரியும் பப்ளிக் என்ன சிரமப்படுறான் அப்படிங்கிறது. பஸ்ஸில் வா, ஆட்டோவில் வந்து பார், அப்போ தான் ஆட்டோ கட்டணம் என்னன்னு தெரியும். ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பார், சாதாரண ஹோட்டலில், அப்போ தான் ஹோட்டலில் என்ன பிரச்சனைன்னு தெரியும். சாதாரண மக்களோடு அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் பழகணும், பயணிக்கணும். அப்போத்தான் மக்கள் சிரமம் தெரியும். அரசியல்வாதிகளும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.